Hello programmers. நம்ம இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னா determine the largest of two numbers. So user நம்மகிட்ட ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெண்டு நம்பர்லேருந்து எந்த நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர் 1 ஈக்குவல் டு எனக்கு ஒரு நம்பர் 10 அப்படின்னு கொடுக்கும். நம்பர் 2 அப்படிங்கிறது 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் ரெண்டுத்தில் லார்ஜஸ்ட் நம்பர் எது? 10. கரெக்டாக? ஸோ அது எனக்கு ப்ரோக்ராமேட்டிக்கலாக எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறதுல ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி நான் சொல்லிடலாம். விச் இஸ் 10 greater than 5. எப்படின்னா இது இஃப்பில் இது இருந்துச்சுன்னா நான் இது லார்ஜஸ்ட் இல்லை ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம லார்ஜஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஃப் நம்பர் 2 வந்து நமக்கு 10 இருந்துச்சுன்னா இதுவும் ஃபெயில் ஆகிடும், நமக்கு ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிச்சினாங்க. ஸோ நமக்கு ப்ரோக்ராமில் ஒரு கிளிச் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இஃப்பில் இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது நமக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இல்லைன்னா எல்சிஃப்குள்ளே பாட்டுக்குள்ளே போவோம். அங்கே ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் கம்பேர் பண்ணுவோம். அண்ட் தென் எல்ஸ் பார்ட்டில் நம்ம எந்த நம்பர் லார்ஜஸ்டான நம்பர்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். மேபி நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் விண்டோவில் போனீங்கன்னா மேபி நம்ம ஐடியில் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம நம்பர் 1 இன்புட் எடுத்துக்கலாம். விச் இஸ் இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பரில். ஸோ நம்பர் 2 இன்புட்டை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்டர் த செகண்ட் நம்பர். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பரும் ஈக்குவலானு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் நம்பர் 1 டபுள் ஈக்குவல் டு நம்பர் 2, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்? பிரிண்ட் போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் நம்பர் 1 பெருசாக இருந்தால், நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கில் நம்பர் 1, அதாவது நம்பர் 1ங்கிற வேரியபிள் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு நம்பர் 1 தான் கிரேட்டஸ்ட் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஓகே, அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. நம்பர் 1 கிரேட்டர் தேன் கண்டுபிடிச்சிட்டோம். நான் இன்னொரு எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டும் போட்டு நம்பர் 2 கிரேட்டர் தேன் நம்பர் 1 கூட நான் போட்டுக்கலாம். பட் இப்போ எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா நான் இந்த எல்சிஃப்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எது வந்து ஜாஸ்தியாக நம்பர். ஒருவேளை இதில் ஃபெயில் ஆகிட்டா எல்ஸ் பார்ட்டில் வர்றது என்ன? நம்பர் 2. இங்கேயே நம்பர் 1 ஜாஸ்தியாக நம்பர்னு செக் பண்ணிட்டேன். அப்போ அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வர நம்பர் 2 தான் ஜாஸ்தியாக நம்பர். அப்போ நான் இதில் எல்சிஃப் போடாமல் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி எல்ஸ் print formatted stringல number 2 is the greatest number. இப்போ சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். enter the first number என்ன? 10. next number என்ன? 5. 10 is the greatest number. ஸோ இப்போ நம்ம செகண்ட் யூஸ் கேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 10. செகண்ட் நம்பர் என்ன? 10. both the numbers are equal. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கம்மியான நம்பரும் செகண்ட் ஜாஸ்தியான நம்பரும் கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 6. செகண்ட் நம்பர் என்ன? 20. பார்த்தீங்களா? 20 இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர். இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டு நம்பருக்கு எப்படி ஜாஸ்தியான நம்பர்னு கண்டுபிடிச்சோம். ஆல்சோ நம்ம ஒரு ஸ்டெப்பை இங்கே ஸ்கிப் பண்ணிட்டோம், ஆனாலும் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி பல நியூஆன்சஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், டெய்லி ப்ரோக்ராம்ஸ், பைத்தன் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட்